அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தொடர்பான ஒரு 70 கேள்வி பார்க்க போறோம். 100 நாள் 100 ஜிகே தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இறுதியாக 100வது பிடிஎஃப். 100வது நாள் 100வது ஜிகே நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த 100 ஜிகே நீங்க படிச்சீங்கன்னா, அதாவது நாள் 1 டே 1 முதல் 100 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜிகே நீங்க படிச்சீங்கனாலே போதும். டிஎன்பிஎஸ்சில இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுமே, நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டும் சொல்லல, குரூப் 1 மட்டும் சொல்லல, பொதுவா டிஎன்பிஎஸ்சிக்கான என்னென்ன தேர்வு இருக்கோ அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 100 தலைப்புகள். ஓகேங்களா? இப்ப 99 நேத்து பார்த்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி 98 இப்படி இருக்கும். ஸோ 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, எத்திக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எந்த தலைப்பும் விடாம எல்லா தலைப்பையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 90% சிலபஸ் கவர் ஆயிரும். ஸோ இதுல சயின்ஸ் நாங்க வந்து சேர்க்கல, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிடிஎஃப் கொடுத்துடுறோம். ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில எந்த எக்ஸாமா இருக்கட்டும், ஜிகே 75 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஜிகேல இந்த 75 கேள்வியில் கட்டாயமாக இந்த 75ல உங்களால நிச்சயமாக 60க்கு மேல் எடுக்க முடியும். ஏன்னா 200 கொஸ்டின்ல 150 கேள்விகள் கட்டாயமா வந்து பார்த்தோன்னா குரூப் 1 வச்சு நான் சொல்லிட்டு, குரூப் 1 வச்சு பார்த்தா 120 கேள்விகளுக்கு மேல ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்குறாங்க. அப்ப தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஒரு 120+ கண்டிப்பாக குரூப் 1க்கு அடிக்க முடியும். அதுவே வந்து குரூப் 4, குரூப் 2 போன்ற எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா தமிழ் தவிர்த்துட்டு, தமிழ்ல வந்து 100 கேள்வி இருக்கும், அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர்த்துட்டு பார்த்தா 75க்கு நிச்சயமாக 60 கேள்விகள் அடிக்கலாம். ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 120க்கு மேல உங்களால தாராளமாக இந்த 100 நாள் பார்த்தாலே போதும். ஏன்னா வந்து ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்குறாங்க, ஸ்கூல் புக் கான்செப்ட் உங்களுக்கு கொஸ்டினா கொடுக்குறோம், படிங்க போதும். சரி, இப்ப முதல் கேள்விக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று: 19ஆம் நூற்றாண்டில் வங்காளத்தின் ராஜாராம் மோகன் ராயால் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்டது. ராஜாராம் மோகன் ராயால் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. காரணம்: கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை இந்திய பக்தி இயக்கங்கள் தோன்றி சமூக சமய மறுமலர்ச்சியில் முக்கிய பங்காற்றின. அதன் தொடர்ச்சியாக தான் இது அமைஞ்சிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம பார்க்கிற இந்த தகவல் 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ் இருந்து நம்ம எடுத்திருக்கோம். நேத்து பக்தி இயக்கம் போச்சு, அதுல இருந்து நான் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த இயக்கம் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பக்தி இயக்கங்கள் தோன்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டுமே சரிதான், சரியான விளக்கமும் கூட. இரண்டுமே சரிதான், சரியான விளக்கமாக உள்ளது. பக்தி இயக்கங்களின் தொடர்ச்சியாகவே 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின. அதில் ராஜாராம் மோகன் ராய் முன்னோடியாக திகழ்ந்தார். ஸோ இரண்டுமே கரெக்டா இருக்கு. ஏன்னா இங்க 17ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்களா, 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி இயக்கங்கள் தோன்றியது. ஸோ இப்ப 19ஆம் நூற்றாண்டு தான், ஏன்னா ஒரு நூற்றாண்டு கேப் விட்டு ஆஃப்டர் தட் 19th செஞ்சுரியில இருந்துதான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க, நான் அதன்படி நான் ஆன்சர். அடுத்தது கூற்று காரணம்: ராஜாராம் மோகன் ராய் சதி உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்கல்ல, சதிக்கு எதிராக தீவிர சமூக இயக்கத்தை தொடங்கினார். காரணம்: சதி சாஸ்திரங்களுக்கும் மறைநூல்களுக்கும் மாறானது என்றும், கணவன் இறந்தால் மனைவி மட்டும் உடன்கட்டை ஏறுவது நியதி அல்ல என்றும் அவர் வாதிட்டார். இப்ப மனைவி இறந்துட்டால் கணவனும் உடன்கட்டை ஏறலாமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்ல. அப்ப இது எங்கேயோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வாதிடவே ஆரம்பிக்கிறாரு ராஜாராம் மோகன்.
அதே மாதிரி வேதங்கள் இதுல எல்லாம் இத பத்தி குறிப்பிட்டு இருக்கா உடன்கட்டை ஏறுதல் பத்தி அப்படின்னா இல்ல. அப்ப பெண் சமத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சாஸ்திரங்களுக்கு முரணானதுன்னு சொல்லி. அப்ப இந்த இரண்டுமே சரியாகத்தான் உள்ளது. மூன்றாவது கூற்று காரணம் கேள்வி, தயானந்த சரஸ்வதி வேதங்களை நோக்கி செல், கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்பதை தாரக மந்திரமாக கொண்டார். காரணம், அவர் மேற்கத்திய அறிவாலும் பண்பாட்டாலும் மாற்றம் பெறாதவராக இருந்தார். சரியா அப்படின்னு கேட்டா சரிதான், மிகச் சரியாக கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நான்காவது கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக. பட்டியல் 1, 2. பட்டியல் 1ல பாத்தீங்கன்னா சீர்திருத்தவாதிகள்னு கொடுத்திருக்காங்க. அது அவருடைய இயக்கம் மற்றும் செய்தித்தாள், ரெண்டுல ஒண்ணு. இயக்கமாகவும் இருக்கலாம், செய்தித்தாளாகவும் இருக்கலாம். சரி, இப்ப இங்க பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொன்னா பிரம்ம சமாஜம், தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண இயக்கம், ராமலிங்க அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்கம். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது 5வது கேள்வி, பொறுத்துக்களையே இருக்கு. இங்க பாருங்க, நூல் செய்தித்தாள் கொடுத்திருக்காங்க, அதனுடைய ஆசிரியர் வந்து இப்ப ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சம்வாத் கௌமுகி அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் எழுதி கொண்டு வந்திருப்பாரு. சம்வாத் கௌமுகி, சத்தியார்த்த பிரகாசம் தயானந்த சரஸ்வதி, ஒரு பைசா தமிழன் அயோத்திதாசர் பண்டிதர், குடியரசு தந்தை பெரியார் வே ராமசாமி. பட்டியல் 1, 2 பொறுத்துக. சட்டம், ஆண்டுகள், சட்டம் அது கொண்டு வரப்பட்ட ஆண்டுகள். சதி ஒழிப்பு சட்டம் வங்காளத்துல கொண்டு வந்திருப்பாங்க. சதி ஒழிப்பு சட்டம் வந்து வங்காளத்தில் கொண்டு வரப்பட்டது எப்ப? 1929ல கொண்டு வரப்பட்டிருக்கும். யாரு கொண்டு வந்தா? வில்லியம் பென்டிக். அதாவது WB, வங்காளத்தை வெஸ்ட் பெங்கால்னு சொல்லுவாங்க. அப்ப WBனா வில்லியம் பென்டிக். பென்டிக் இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. விதவைகள் மறுமண சட்டம் 1956ல 1956ல் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லும் போது விதவைகளுக்கு அதே மாதிரிதான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகருக்கு. அப்ப ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சிறப்பு திருமண சட்டம் 1972 கேஸ்வ சந்திரசன் இருப்பார், அவர் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சாரதா சட்டம் 1930, சாரதா சட்டம் 1930. 1929 சதி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியான விடை. 7வது கேள்வி, அவருடைய சிறப்பு பெயர்கள் இல்லைன்னா அவர் சொன்ன கூட்டு. ராஜாராம் மோகன் ராய் அவருடைய வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் விடிவெள்ளின்னு சொல்லி அவரை போட்டுருவாங்க, இந்தியாவின் விடிவெள்ளி. தயானந்த சரஸ்வதி சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவாங்கல்ல, அப்ப சமயத்துடைய மார்ட்டின் லூதர்னு சொல்றாங்க. இவே ராமசாமி அவர் வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் என்றும் உலக தொலைநோக்காளர். கந்தூரி வீரசலிங்கம் தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தைன்னு போற்றப்பட்டவர். தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை. பட்டியல் 1, 2 இயக்கம்
நிறுவப்பட்ட இடம் அதனுடைய தலைமை இடம் பாருங்க, பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் ஆத்மீய சபான்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்க அப்படின்னு கேட்டா கல்கத்தாவுல பிரம்ம சமாஜத்துடைய கல்கத்தாவில் கொண்டு. ஆரிய சமாஜம் பம்பாய். ஆரிய சமாஜம் பம்பாய். ஆனா அது வந்து தலைமையிடம் வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு பம்பாயில தான் ஆரம்பிச்சு அதன் பிறகு லாகூருக்கு மாற்றப்பட்டிருப்பாங்க. பம்பாயில தொடங்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு லாகூருக்கு மாற்றப்பட்டுச்சு. பிரம்ம ஞான சபை அது சென்னை. சென்னையில அடையாறு. தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது சென்னையில் அடையாறு. ராமகிருஷ்ண இயக்கம் பாத்தீங்கன்னா வேலூர். வந்து பாத்தீங்கன்னா வேலூர் நினைச்சிடாதீங்க, வேலூர். A is the right answer. அடுத்த கேள்வி சரியான இணைகள். இதுல ராஜாராம் மோகன் ராய், மீரத் உல் அக்பர், தயானந்த சரஸ்வதி, சுத்த இயக்கம். இயக்கம்னு சொல்லலாம். சுத்த இயக்கம்னா என்னன்னு தெரியுமா? வேற ஒரு மதத்துக்கு போனவங்களை திருப்பி கொண்டு வர்றது. அன்னி பெசன்ட், நவ இந்தியா எல்லாமே சரியாக இருக்கு. சோ அப்ப ஆல் மூணுமே ரைட்டு தான். கீழ்கண்ட இணைகளில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஜோதிபாய் பூலே அப்படின்னு சொல்லும் போது சத்திய சோதக் சமாஜ் சொசைட்டி சொல்லுவாங்க. உண்மை விளம்பு அமைப்பு. ஸ்ரீ நாராயண குரு போது நாராயண தர்ம பரிபாலன யோகம் கேரளா. வைகுண்ட சுவாமிகள் அத்வைத கோட்பாடுகள். கந்தூரி வீரசேலிங்கம் இவர் வந்து பாத்தீங்கன்னா விவேகவர்தினி. சரியாகத்தான் இருக்கு, எல்லாமே சரி. தவறானது எது அப்படின்னு கேட்டா எதுவும் இல்லை. கீழ்கண்ட இணைகளில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சார்லஸ் வுட் அறிக்கை எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்டது. சார்லஸ் வுட் அறிக்கை வந்து 1954 சரியாகத்தான் உள்ளது. மெக்கல்லே கல்விக்குழு வந்து 1935. பரோடா அரசு குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 1901 கொண்டு வந்தாங்க. எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஆல். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் இயற்பெயர் சாட்டர்ஜின்னு வரும். கடாதர சட்டர்ஜி. சட்டர்ஜி. தயானந்த சரஸ்வதி இயற்பெயர் மூல் சங்கர். எல்லாமே ரைட்டு தான். பின்வரும் இணைகளில் எது எவை சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. அமிர்த பஜார் பத்திரிகா இது வந்து ஒரு செய்தித்தாள். இந்த பத்திரிகா வந்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள்னு கொடுத்து. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை. ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட். இது வந்து திலகருடையது, தயானந்தி சரஸ்வதி கிடையாது, திலகருடையது. அப்ப இது தப்பு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் ராமலிங்க அடிகளார். இது எல்லாருக்குமே அப்ப தான் தவறா இருக்கு. ரெண்டாவது மட்டும் தப்பு. அப்ப ஏ. எவை பொருந்தவில்லை என்று கேட்டால் 2 மட்டும் பொருந்தவில்லை. 14வது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஹிந்து கேசரி மராத்தா சத்யபிரகாஷ். இதுல பாருங்க, இந்த சத்யபிரகாஷ் அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த ஒரு செய்தித்தாள். இது வந்து பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதியால் எழுதப்பட்டது. மத்த மூணுமே வந்து சுதந்திரத்துக்காக வந்திருக்கும். ஆனா சத்யபிரகாசம் அப்படிங்கிற ரிலீஜியன் அந்த மாதிரி ஒர்க் பேஸ் பண்ணி இருக்கும். பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. சத்யபிரகாஷ் என்பது சரியான விடை. பொருந்தாத ஒருவரை தேர்ந்தெடுக்கவும். ராஜாராம் மோகன் ராய், கேசவ் சந்திரசன்,
சந்திர வித்யாசாகர், மேக்ஸ் முல்லர். எது வரும்? பார்த்தாலே தெரியுது மேக்ஸ் முல்லர் அப்படின்னு சொல்லி. இந்த மேல இருக்கிற 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்தவாதிகள் மற்றும் பிரம்ம சமாஜத்தோட தொடர்புடையவங்க. மேக்ஸ் மில்லர் வந்து ஒரு ஃபாரின்காரரு. இந்திய பண்பாட்டை மறு உயிர்ப்பி செய்தவர்களில் ஒருவர்னு சொல்லுவாங்க மேக்ஸ் முல்லர். கீழ்கண்ட சமுதாய தீமைகள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட், உடன்கட்டை ஏறுதல், பெண் கொலை, தேவதாசி முறை, விதவை மறுமணம். விதவை மறுமணம்ங்கிறது பாசிட்டிவானது, மற்றது எல்லாமே நெகட்டிவானது. அப்ப தீமைகள் அப்படின்னு சொன்னா விதவை மறுமணம் வராது. விதவை மறுமணம் என்பது, கைம்பெண் மறுமணம் என்பது சரியானதுதான், நல்ல விஷயம். 19ஆம் நூற்றாண்டில் களையப்பட வேண்டிய சமூக தீமைகளாக இந்த மேல இருக்கிற 3 இருந்துச்சு. அதன் விளைவாக வந்ததுதான் கைம்பெண் மறுமணம். அப்ப இது ஒரு சீர்திருத்த நடவடிக்கைன்னு சொல்லலாம் 19ஆம் நூற்றாண்டுல. இப்ப கைம்பெண் மறுமணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்ல நகரத்தில். ஆனா இன்றளவும் கிராமத்தில் ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. கீழ்கண்ட நூல்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வேத பாஷ்யம், வேத பாஷ்யங்கள்னு சொல்லுவாங்க. ராமலிங்க அடிகளாருடைய படைப்புகள் அவரால் பதிப்பிக்கப்பட்டவைதான் திருவருட்பா, மனுமுறை கண்ட வாசகம், ஒளிவி லுக்கம். வேத பாஷ்யங்கள் அப்படின்னு சொல்லும்போது தயானந்த சரஸ்வதியால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அப்ப அது மட்டும் வராது. அடுத்தது, கீழ்கண்ட இயக்கங்களில் பொருந்தாதது எது? இயக்கம், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண இயக்கம், இதெல்லாம் வந்து ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கமா இருந்துச்சு. இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தால் பிற சமயங்களுக்கு சென்றவர்களை திருப்பி கொண்டு வர்றது, சமயத்துக்கு கொண்டு வர்றதுதான் இயக்கம். அதனால அது வந்து ஆரிய சமாஜத்துக்குள்ள வர்றது. ஓகேங்களா? சோ அதனால அது மட்டும் தனியா இருக்கு, பொருந்தாதது ஒன்று. 19வது கேள்வியில 19ஆம் நூற்றாண்டில் இருக்கு, அதனால அதை ஹைலைட் பண்ணியிருக்கோம். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றிய முக்கிய காரணமாக அமைந்தது எது? ஏன் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு 3மே வரும். அப்ப ஆப்ஷன் இ இவை அனைத்தும் தான். ஆங்கிலேய ஆட்சி, மேல்நாட்டு கல்வி மற்றும் பக்தி இயக்கம், அதாவது 7 to 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்துச்சுல பக்தி இயக்கம். அதனுடைய தொடர்ச்சியா தான் இது எல்லாமே நடந்துச்சு. இந்த 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தங்கள் தோன்றியது. ஆகவே எல்லாம் தான் வரும், இவை அனைத்தும். ராஜாராம் மோகன் ராய் உருவ வழிபாடு மறைநூல்களில் கருத்துக்கு எதிரானது என்று எந்த வயதில் வங்க மொழியில் எழுதி வெளியிட்டார்? ராஜாராம் மோகன் ராய் வந்து 15 வயதிலேயே அது சொல்ல ஆரம்பிச்சிட்டார், தப்பு அப்படின்னு சொல்லி. ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டம் அளித்த முகலாய அரசர் யார்? இரண்டாம் அக்பர். இரண்டாம் அக்பர் ஷா. வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1086ல சாரி 6ல இருந்து 85 வருமா? மன்னிக்கணும், 85 வராது. அதை மாத்திக்கோங்க, 85 இல்ல. டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், சேஞ்ச் இட் நவ். 1806ல இருந்து 1835ல ராஜா, ஆக்சுவலா அவர் பேர் மோகன் ராய். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும், இங்கிலீஷ், பெர்ஷியன், இந்த மாதிரி நிறைய மொழிகள் தெரியும். அப்ப ராஜாக்களுக்கு பென்ஷன் உயர்த்தி தர வேண்டி பிரிட்டிஷார் கிட்ட வந்து நல்லா பேசும் திறன் இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பென்ஷன் எல்லாம் வாங்கி தர முடிஞ்சிச்சு. அதனால அவர் மகிழ்ந்து ராஜா அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்திருக்காரு. யாரு? 2ஆம் அக்பர், லேட்டர் முகல்ல வர்றவர். பிரம்ம சமாஜ் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது?
1828ல 1815ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மீய சபாவாக ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்துதான் அது வந்து பிரம்ம சமாஜமாக மாறி இருக்கும். அப்ப ஆத்மீய சபா அப்படி 1815, பிரம்ம சமாஜ்னு கேட்டா 828. பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தத்துவம் என்ன? தூய உள்ளவும் தூய வாழ்வும் தான் வரும். சதி தடை செய்யப்பட்ட ஆண்டு இதுக்கு முன்னாடிதான் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா? அப்ப ஆன்சர் நீங்க சொல்லுங்க. 24வது கேள்விக்கு நீங்க தான். சதி சம்பந்தப்பட்டது. இப்ப சதி அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் சொல்றேன். சதிங்கிறது 1829ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 17 அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு, சதி பொல்யூஷன் ஆக்ட் 17. அதன்படி சதி அப்படிங்கிறது ஒரு குற்றமாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்தியா முழுக்க சதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1861ல தான். அதனாலதான் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்கும் போது கூட சதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு வங்காளம்னு ஒரு பிராக்கெட்ல சொல்லியிருப்போம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த 1829ல வங்காளத்துலதான் அந்த ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகுதான் இந்தியா முழுக்க கொண்டு வரப்பட்டுச்சு. இந்தியா முழுக்க விக்டோரியா மகாராணி ஆட்சி காலத்தில் 1861ல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? பெண் சிசு கொலை வங்காளத்தில் தடை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டுச்சு? 1795ல. விதவைகள் மறுமண சட்டம் 1856 சிப்பா கழகத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி. சிறப்பு திருமண சட்டம் யாருடைய முயற்சியால் நிறைவேற்றப்பட்டது? கேஸ்வ சந்திர சென். பூனாவில் விதவை பெண்களுக்கு விதவை பெண்களுக்கென இல்லத்தை நிறுவியது யார்? யாரா இருக்கும் பூனாவுல? நம்ம டக்குன்னு ஜோதிபாய் பூலே, அதே மாதிரி வந்து சாவித்திரிபாய் பூலே இப்படிதான் ஞாபகத்துக்கு வரும். கிடையாது. பண்டித கார்வே. இவர் தான் பூனாவுல விதவை பெண்களுக்கென இல்லத்தை ஆப்ஷன் பி. நிறைய பேர் ஆப்ஷன் ஈன்னு போயிருவீங்க. இல்ல, ஏன்னா பூனானாலே நமக்கு ஜோதிபாய் பூலே தான் ஞாபகத்துக்கு வரும். ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு எங்கு மறைந்தார்? ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல 1833 மறைஞ்சிருப்பார். லண்டன்ல அவருக்கு ஒரு சிலை எல்லாம் இருக்குப்பா. செப்டம்பர் 27 கிறிஸ்டல் இடத்துல மறைந்திருப்பார். ஆரிய சமாஜம் யாரால் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? ஆரிய சமாஜ் தயானந்த சரஸ்வதி 1875. தயானந்த சரஸ்வதியுடைய இயற்பெயர் என்ன? நம்ம இப்பதான் பார்த்தோம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆரிய சமாஜத்தின் தலைமையிடம் பம்பாயிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது? இதுவும் நம்ம பார்த்தாச்சு. தெரியும் என்றால் கமெண்ட் செய்யுங்க. இந்தியா இந்தியருக்கே சொன்னது யாரு? தயானந்த சரஸ்வதி. இந்தியா ஃபார் இந்தியன்ஸ், தயானந்த சரஸ்வதி. டக்குனு பாலகங்காதர திலகர் ஞாபகத்துக்கு. இந்தி இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பார்த்துட்டோம். கமெண்ட் பண்ணுங்கப்பா. 36வது கேள்வி. டிஏவி தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. எப்போது தொடங்கப்பட்டது? லாகூர்ல 1886ல ஓபன் பண்ணிருப்பாங்க. லாகூர்ல ஹன்ஸ்ராஜ் அப்படிங்கிறவருடைய தலைமையில தான் தேவ் ஸ்கூல் தொடங்கப்பட்டது. சத்தியமேவ ஜெயதே. இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சியும் கேட்டிருக்காங்க, யூபி கேட்டிருக்காங்க.
ரெண்டு இதுலயுமே கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சில குரூப் 1ல இருந்து குரூப் 2, குரூப் ஏ, குரூப் 4, ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்கப்பா. ஏன் விஏஓன்னு தனியா நடந்துச்சுல, அந்த டயத்துலயும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சத்தியமேவ ஜெயதே என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பொருள் என்ன? அது எந்த உபநிடத்தில் எடுக்கப்பட்டது? ரைட், பாருங்க ஹிந்தி எழுத்து வந்து ஏன் என்ன லாங்குவேஜ்னு இந்த மாதிரி எழுத்து இல்ல தான் இருக்கும். ஒரு எழுத்து இருக்கான்னு தெரியல. இது ஆக்சுவலி ஹிந்தியே கிடையாது. இட்ஸ் நாட் ஹிந்தி. அந்த ஆப்ஷனும் இல்ல. வாய்மையை வெல்லும் தான் குண்டக உபநிடதம். ஆப்ஷன் அ. சத்தியமேவ ஜெயதே என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதனுடைய பொருள் வந்து வாய்மையே வெல்லும். இந்த வார்த்தை நம்மளுடைய தமிழ்நாட்டு எம்பளத்திலையும் இருக்கு, எம்பளத்திலையும் வந்து இருக்கு. ரொம்ப முக்கியமானது. குண்டக உபநிடத்துல இருந்து இது எடுத்திருக்கிறாங்க. கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எங்கு எப்போது பிறந்தார்? கமர்புக்கூர் 1836 பிப்ரவரி 18ஆம் தேதி கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹூக்ளி நதிக்கரை பக்கத்துல இருக்கும். அங்க அந்த ஊர் ஒரு சின்ன கிராமம் தான் கமர்புக்கூர். அங்கதான் பிறந்தார். விவேகானந்தர் எங்க பிறந்தார்? கல்கத்தாவுல 1863. விஸ்வநாத் தத்தா மற்றும் புவனேஸ்வரி இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டுக்கு எப்ப போனாரு? 93 செப்டம்பர் 11. செப்டம்பர் 11ன்னு சொல்லும் போது என்ன ஞாபகத்துக்கு வருது? ட்வின் டவர் அட்டாக் ஞாபகத்துக்கு வருதா? செப்டம்பர் 11ன்னு சொன்னா 9/11 சேம் 9/11 1893 தான் போனாரு. ராமகிருஷ்ண இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ராமகிருஷ்ண இயக்கம் மன்னிக்கணும், எங்கு தொடங்கப்பட்டது? எங்கு எப்போது? இது வந்து பேலூர் அப்படிங்கிற இடத்துல 1807 தொடங்கியிருப்பாங்க. பிரம்மஞான சபை யாரால் எங்கு நிறுவப்பட்டது? பிரம்மஞான சபை அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு நமக்கு வந்து அன்னி பெசன்ட் அப்படின்னு நினைப்போம். பிரம்மஞான சபை ஹெலினா பிளவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஆல்காட் இவங்க 2 பேரும் சேர்ந்து நியூயார்க்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அன்னி பெசன்ட் சென்னை அடையாறுல மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அமெரிக்காவில் 1875 கொண்டு வந்திருப்பாங்க. நியூயார்க்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அன்னி பெசன்ட் அம்மையார், அவங்க அயர்லாந்தை சேர்ந்தவங்க அன்னி பெசன்ட், இந்தியாவுக்கு இந்த பிரம்மஞான சபை அதாவது தியோசபிக்கல் சொசைட்டிய சென்னை அடையாறுல மாத்திருப்பாங்க. 10th புக்லயே இந்த டீடைல்ஸ் இருக்கும். பிரம்மஞான சபையின் தலைமையிடம் அடையாறுல எப்ப மாத்திருப்பாங்க தான் முக்கியமான கொஸ்டின். 75ல தொடங்கி இருந்தாலும் 1882ல சென்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் காசியில் மத்திய இந்து கல்லூரியை எப்போது தொடங்கினார்? மிக முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். 1898ஆம் ஆண்டு காசியில சென்ட்ரல் ஹிந்து காலேஜ கொண்டு வந்திருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய வார வெளியீடு மற்றும் நாளிதழ்கள் பொது வாழ்வு மற்றும் நவ இந்தியா. வாழ்வு மற்றும் நவ இந்தியா 1914 தொடங்கியிருப்பாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் யாரால் எப்போது நிறுவப்பட்டது? ராமலிங்க அடிகளார் 1865. எல்லாரும் கரெக்டா சொல்லியிருப்பீங்க. ராமலிங்க அடிகளார் பாடிய 1000 பாடல்களின் திரட்டு பொருட்பா. ஸ்ரீ நாராயணகுரு கேரளாவுல எந்த கிராமத்துல பிறந்தாரு? செம்பருத்தி, மன்னிக்கணும், செம்பழுந்தி. நான் இப்படிதான் ஞாபகத்துல வச்சிருக்கேன். நாராயணகுருவுக்கு செம்பருத்தி பூ அங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாபகத்துல வச்சிருக்கேன். இப்ப நான் ஆப்ஷன் பார்த்தா செம்பருத்தின்னு போட்டுருவேன் டக்குன்னு. நல்ல வேலை செம்பருத்தினே ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் செத்தேன். பட் செம்பழுந்தி திருவனந்தபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். ஒரே சாதி ஒரே சமயம் மனித குலத்திற்கு ஒரே கடவுள் என்ற கருத்தை
எழுதியது யார்? ஸ்ரீ நாராயண குரு. வைகுண்ட சுவாமிகள் எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? சுவாமி வைகுண்ட சுவாமிகள் கன்னியாகுமரி. வைகுண்ட சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் எது? அதை எழுதியவர் யார்? மனுமுறை கண்ட வாசகம் வராது, அது ராமலிங்க அடிகளார் தான். சத்யபிரகாசம் தயானந்த சரஸ்வதி தான் இல்ல. அகில திரட்டு அம்மானை ராமகோபால் இதுதான் வைகுண்ட சுவாமியுடைய வாழ்க்கை வரலாற்று பற்றி கூறும் நூல் இதுதான். இவருடைய சீடர் தான் ராமகோபால், அவர் தான் எழுதியிருக்காரு. வைகுண்ட சுவாமிகள் தோற்றுவித்த வழிபாடு தலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நிழல் தாங்கல்கள். நிழல் தாங்கல்கள் என்று அழைக்கப்பட்டன. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் எந்த சமூக சீர்திருத்தத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தார்? விதவை மறுமண சட்டம் பார்த்திருக்கோம். 1856 பாத்தீங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஜோதிபாய் பூலே பெண்களுக்கு சமூக பள்ளியை எங்கு தொடங்கினார்? என்ன சார் புத் வார் பித் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாப்பா இந்த இடமே பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. சத்தியசோதக் சமாஜ் என்ற அமைப்பை சத்தியசோதக் சமாஜ் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் ஜோதிபாய் பூலே. 1873 ஆரம்பிச்சிருப்பார். அயோத்திதாசர் பண்டிதருடைய இயற்பெயர் என்ன? காத்தவராயன். ஒரு பைசா தமிழன் யாருப்பா? அயோத்திதாசர் பண்டிதர். அப்புறம் அது என்னவா மாறி இருக்கும்? ஒரு பைசா தமிழன் என்றது தமிழனா மாறி. தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை யார்? இது நம்ம பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் முன்னாடியே பார்த்துட்டோம். கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் கமெண்ட் செய்யுங்க. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கந்தூர் வீரசலிங்கம் பெண் கல்வியை ஊக்க தொடங்கிய செய்தித்தாள் விவேகவர்தினி. ராமசாமி பெரியார் எந்த ஆண்டு பிறந்தார்? 1879 செப்டம்பர் 17 ஈரோட்ல பிறந்திருக்காரு. சுயமரியாதை இயக்கம் யாரால் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? சுயமரியாதை இயக்கம் ஈவேராவால் 1925 யுனெஸ்கோ நிறுவனம் பெரியாரை எவ்வாறு பாராட்டி விருதை வழங்கியது? ஆக்சுவலா அது யுனெஸ்கோ நிறுவனமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின். புக்லனா போட்டிருக்கு சரிங்களா? பட் இது யுனெஸ்கோ உடைய ஒரு என்ஜிஓ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1973 25ல பிறக்கிறாரு. 73 பெரியாரை புத்துலக தொலைநோக்காளர் அப்படின்னு சொல்லி புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் கூறியிருப்பார். இதோட நிப்பாட்டிக்குவோம். ஓகேங்களா? இதை தாண்டி இந்த யுனெஸ்கோ உடைய ரூப நிறுவனம் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வரும். இதை தாண்டி நம்ம உள்ளக்குள்ள டீப்பா போனோம்னா வேற தகவல் வரும். சோ வேணாம். பெரியாரின் முதலாவது சமுதாய போராட்டம் எங்கு எதற்கு நடந்தது? வைக்கம் வீரர் தீண்டாமை ஒழிப்புக்காக. வைக்கம்ங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடியது. இவர் கலந்திருப்பாரு, அதாவது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும், கலந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடியே இதை தோற்றுவித்தது வைக்கம். போராட்டம் நடந்தது யாரால, யார் அந்த அதெல்லாம் வேற கதை. கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல போனீங்கன்னா இந்த கதையெல்லாம் வரும். தமிழ்நாடு கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இல்ல கேரளா புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது காமிச்சிருப்பாங்க. அதுல பெரியார் அப்படிங்கிற கேரக்டரே உள்ள வந்திருக்காது. பெரியாரை பத்தி அந்த கேரளா புக்ல தகவலே இல்ல. ரொம்ப ஏதோ ரொம்ப ரேரா ஏதாவது ஒரு சின்ன இடத்துல போட்டிருப்பாங்க. ஆனா அது கேலப்பன்ல இருந்து நிறைய பேர் பத்தி பெரிய ஒரு வரலாறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. வரலாறு தான்.
ஆனால் பெரியாருடைய பங்கு ரொம்ப கம்மி, 2% அவ்வளவுதான். ஆனா அங்க கேரளாவிலே ஜெயிலர் எல்லாம் இருந்தாரு. இவர் இறந்து போகணும்னு சொல்ல யாகமெல்லாம் வளர்க்கப்பட்டது, கடைசியாக ராஜாவே இறந்துருவாரு. அதன் பிறகு ராணி தான் இந்த சட்டத்தை எடுத்து விடுவாங்க. அடுத்தது சாரதா சட்டம் 1930. பெண்ணின் திருமண வயதை உயர்த்துதல், அதுதான் சாரதா ஆக்ட். 14 வயசா உயர்த்தி. சாரதா சட்டம் 14. இயேசுவின் கொள்கைகள் அமைந்திருக்கும் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி என்ற நூலை வெளியிட்டது யார்? அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி ராஜாராம் மோகன் ராய். 1820 மொழிபெயர்த்திருப்பார். நூலை வெளியிட்டிருப்பார். ஆக்சுவலா வேற ஏதோ இதுல இருந்து எடுத்தது. ஆரிய சமாஜம் எந்த வேதங்களில் பகுதிகளை தனது கருவூலமாக கொண்டது? பிராமணங்கள் மற்றும் உபவேதங்கள். ஆப்ஷன். இறைவனுக்கும் மனிதனுக்கும் கலந்த வியத்தகு கலவை என ராமகிருஷ்ணரை குறிப்பிட்டவர் யார்? விவேகானந்தர். குருவை அப்படி பாராட்டுறார். சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியில் தியானம் செய்த பாறை தற்போது எவ்வாறு அழைக்கப்படுது? எவ்வாறு அழைப்பாங்க? சின்ன கலைவாணர் பாறைன்னு அழைப்பாங்க, விவேகானந்தர் பாறைன்னு தான் அழைப்பாங்க. கேள்வி இந்த கேள்வி சரி. ஆனா இந்த இப்படியும் கொஸ்டின் கேக்குறாங்க டிஎன்பிசில, அதனாலதான் இதை வச்சிருக்கோம். பட் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கேள்வி இருக்கணுமான்னு அவங்களும் கேட்டாங்க, நானும் நினைச்சேன். பட் இருக்கட்டும், ஏன்னா கேள்வி வரும்போது அங்க உங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. இங்க ஏன்னா புதுசா இப்பதான் படிக்கிறவங்களும், டிஎன்பிஎஸ்சியே படிக்காதவங்களுக்கும் தெரியும் விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் மண்டபம் அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். ரெண்டுத்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா இப்ப கண்ணாடி பிரிட்ஜ் எல்லாம் விட்டுருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தயானந்த ஆங்கிலோ வேதிக் கல்வி நிறுவனங்களின் மேற்பார்வை அமைப்பு அப்படிங்கிறது என்ன? இது அரசு சாரா நிறுவனம், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். வில்லியம் கேரி யாருடைய தலைமையில் வங்காளத்தில் சதி ஒழிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது? கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவினர். அதுக்கு வில்லியம் கேரி தான் தலைவரே. அதனாலதான் அப்படி. ரைட், ஆங்கிலோ இந்திய ஆட்சியில கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவினர் வில்லியம் கேரி தலைமையில் வங்காளத்துல சதி ஒழிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கடைசியா வில்லியம் பென்டிக் தான் பண்ணிருப்பாரு சிறப்பாக. ஸோ இந்த 70 கேள்வி எப்படி இருந்துச்சு? உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை பகிரவும். நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கற்பது ஐஏஎஸ் சேனலை அப்படி என்ன சொல்ற சப்ஸ்கிரைப் அப்படின்னு பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும் போது ஆல்னு வரும், அதையும் ஒரு கிளிக் பண்ணிருங்க. ரைட், ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு பார்த்தோன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த 100 நாள் வீடியோ வேணும்னா இந்த பிளேலிஸ்ட்ல போய் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. இந்த ஆன்சர் பிடிஎஃப் வேணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப்ல ஆன்சர் பிடிஎஃப் ஃபார் 100 days 100 GKன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் அனுப்புறேன். 800 ரூபா பே பண்ணி ஆன்சர் எல்லாமே எடுத்துக்கலாம். Day 1 to 100 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் தமிழ் எம்சிக்யூ கிடைக்கும், மேக்ஸ் எம்சிக்யூ கிடைக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் ஓபன் டு ஆல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். அடுத்ததுல இருந்து விடுபட்ட அந்த டே 1ல இருந்து 100க்குள்ள விடுபட்ட சில நாட்கள் இருக்கும், அதெல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவாக வரும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.